அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து ஊற வைக்கணும். ஒரு 2லேருந்து 3 மணி வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இங்கே ஒரு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இதுக்கு பேர் கச்சோரி, மூங் தால் கச்சோரின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கிறேன். மைதா மாவு வேண்டான்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதோட நான் இங்கே அரை ஸ்பூன் அளவுக்கு அஜ்வானை போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செய்ய போகிறேன். நல்லா மிக்ஸ் செஞ்சதும் நான் இங்கே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனு நெய்யை சூடு பண்ணி போடுறேன். ஹாட்டாக இருக்கணும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் செய்யணும். பார்த்து மிக்ஸ் செய்யுங்க கையில் செய்யும்போது, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் நெய். அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு எடுத்துக்கணும். பாருங்க, இது பர்ஃபெக்ட். இந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்டு. இப்போ நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை போட்டு மாவை பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை போடணும். டைட்டு டோ வரணும். ரொம்ப டைட்டுன்னு இல்லை. சப்பாத்தி மாவு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டைட்டாக வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு ஒரு நல்ல டோகை தயார் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வைக்கிறதுக்குன்னு விடலாம். மேலே ஒரு காட்டன் கிளாத்து போட்டு அப்படியே வைக்கலாம். இல்லைன்னா ஒரு தட்டம் மூடிட்டு வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சைடில் வச்சிடலாம். இப்போது ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை எடுத்து கிரைண்ட் பண்ணணும். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, தண்ணியை போடக்கூடாது. அப்படி எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இது கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் பண்ணிக்கணும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு 1 ஸ்பூனு பச்சை மிளகா, 1 ஸ்பூனு இஞ்சி, கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி கை ஆட்டிட்டு இப்போது நான் இங்கே கொஞ்சம் இங்கே போடுறேன். கொஞ்சோண்டு போடணும். பெருங்காயம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூனு ஆம்ச்சூர் பவுடரு, ஒரு 1/4 கப் அளவுக்கு இங்கே நான் கடலை மாவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் செய்யணும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் செய்யணும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூளை போட்டு கடலை மாவில் இருந்த பச்சை வாசனையில் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் போடலாம். நிறைய விதத்தில் கச்சோரி செய்ய முடியும். நான் இங்கே பாசிப்பருப்பில் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், கச்சோரிக்கு ஸ்டஃபிங் தயாராகிட்டு இருக்குது. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் அதில் ஒரு பால் சைஸ், சின்ன பால் சைஸ் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருண்டையாக செஞ்சுட்டு வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சைஸு பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போது மாவை எடுத்து நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு அதுலேயும் ஒரு சின்ன பால் சைஸுக்கு மாவை எடுத்துக்கிட்டு கையிலையே உள்ளார ஸ்டஃபிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு கையிலையே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் செய்யணும். பாருங்கள், இந்த ஒப்பட்டெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு ஊரணம் எப்படி உள்ளே போடுவோமோ அந்த மாதிரி இதையும் இந்த மாதிரி உள்ளார ஸ்டஃபிங் போட்டு நல்லா இந்த டோக்கை சீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாட்டம் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிட்டு எல்லா பக்கமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மைதா மாவை எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து அந்த மேலே இருக்கிற கொஞ்சம் மாவை எடுத்து ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், உள்ளார ஸ்டஃபிங் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு
கையிலேயே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். இந்த கச்சோரி எப்படி ப்ரெஸ் பண்ணுவோமோ இந்த மாதிரி மெல்லிஸாக ஃப்ளாட் பண்ணிட்டு கையிலேயே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் எங்களோட கச்சோரிக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக ப்ரெஸ் பண்ணணும், ஹார்டாக பண்ணக்கூடாது. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரியே ஒவ்வொன்று கச்சோரியும் பண்ணி வச்சுக்கணும். இப்போது எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்று கச்சோரியே விடணும். நினைவில் இருக்கட்டும், கச்சோரி லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இது எடுக்கும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் தான் இதை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அப்போ தான் கச்சோரி கிறிஸ்பியாக நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். எனக்கு 25 நிமிஷம் எடுத்தது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பில் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸு தயாராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு.